அனைவருக்கும் வணக்கம். கவின் செல்வகணேஷ் அவர்களுடைய ஆணவ படுகொலை கேஸ் எனக்கு அடுத்த ஆகஸ்ட் 27 வர்றதுக்கே பயமாக இருக்குங்க. அடுத்து என்ன நடக்கும்னே தெரியலங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கடந்த மாதம் ஜூன் 27 கரெக்டாக அஜித்குமார் அவருடைய கேஸ் அன்னைக்கு தான் அவருடைய உயிரிழப்பு. இந்த மாதம் 27 ஒரு மிகப்பெரிய ஜாதியின் பேரில் நடந்த ஆணவ படுகொலை. அடுத்த ஆகஸ்ட் 27 என்ன நடக்கும்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. இந்த ஒரு ஆட்சியில் மாதம் ஒரு கேஸ் இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு ஏதாவது முடிவு இருக்குமா அப்படின்றத எல்லாருமே தேடிட்டு இருக்கிறாங்க. ஆணவ படுகொலைக்கான தண்டனை சட்டங்களை அரசு கண்டிப்பான முறையில் கையில் எடுத்து அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க வேண்டும். கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான நடக்கக்கூடிய கொள்ளைகள் நடக்காமல் இருக்கும். சட்ட ஒழுங்கும் சீர்குலையாமல் இருக்கும். ஃபஸ்ட்டுங்க உங்கள்கிட்ட மறுபடியும் சொன்னதே சொல்லி கேட்டு உங்கள் காதை அறுக்கலாம் நான் விரும்பலைங்க. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலை கேஸ். இவர் ஒரு ஐடி ஊழியர். கிட்டத்தட்ட மாதம் 1.5 லட்ச ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குறாரு. இவருடைய சம்பளம் போக 2.5 லட்சம் 3 லட்சம் அந்த ரேஞ்சுக்கு கூட போகும். கிட்டத்தட்ட இவர் குடும்பத்துக்கு மட்டுமே 10 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து இருக்குது அவங்களுடைய ஊரில் அப்படின்ட்டு தெரிய வருது. வீட்டில் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ரொம்பன்னு கிடையாது, ஒரு வசதியான குடும்பம், ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு, யூனிவர்சிட்டியோட கோல்டு மெடலிஸ்ட்டு. இப்படிப்பட்ட பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அதாவது வேறு மதத்தை சேர்ந்த வேறு ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இன்றைக்கி அந்த பையன் உயிரோடு இல்லை அப்படிங்கிறது தான் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எதற்காக அவரை கொண்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. தன்னுடைய அக்காவை லவ் பண்ணதுக்காண்டி அந்த சுஜித் அப்படிங்கிறவன் கொண்டுட்டார். சரி ரைட்டு, ஒரு 21 வயசு பையன் கிட்டத்தட்ட காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம். அப்படி படித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவ்வளோ ஜாதி உணர்வில் வெறியில் இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த 21 வயசும் போச்சு. எந்த தப்புமே பண்ணாமல், அதாவது காதல் அப்படிங்கிற ஒரே தப்பை மட்டும் பண்ண கவினுடைய வாழ்க்கையும் போச்சு. அவங்களுடைய ஃபேமிலி சுத்தமாக போனாங்க. நீதிக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து 6 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. யாருக்கு வேணும் உங்கள் காசு? 6 லட்ச ரூபாய் வேண்டாம், 7 லட்ச ரூபாய் வேண்டாம், 10 லட்ச ரூபாய் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற ஸ்டாண்டில் கவின் அவர்களுடைய ஃபேமிலி நிற்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஏன்னா மாதத்துக்கு ஒரு கேஸ் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். தெரிஞ்சு 10 லட்சம், தெரியாமல் 50 லட்சம் கொடுத்து நிர்வாகிகளை விட்டு பேசி சமரசம் ஆயிடலாம், மக்கள் எப்படி ஏமாற்றிட்டு இருக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அது நடக்கலை. எங்களுக்கு நீதி தான் வேணும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக கொடுத்து 6 லட்ச ரூபாய் கூட வாங்காமல் கவினுடைய ஃபேமிலி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சி. இவ்வளோதாங்க. இதுக்கு முன்னாடி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. எல்லா கதையுமே உங்களுக்கே தெரியும். இப்போ புதுசாக வந்திருக்கிறது என்னடானா, சுபாஷினி அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது கவின் செல்வகணேஷ் அவருடைய காதலி சுபாஷினி இவரை காதலிச்ச போய் தான் இவருடைய தம்பி இவரை வெட்டினாரு. அதனால் இப்போ சுபாஷினி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்தது 27 இன்றைக்கு 31 ஆகுது. இந்த 31 வரை அமைதி காத்துட்டு என்னை சோஷியல் மீடியாவில் என்னை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறீங்க. என் மேலே அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த அவதூறு இதெல்லாம் நான் இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த லாங் டிஸ்டன்ஸ், இந்த லாங் கேப்பில் நீங்கள் பரப்பின அவதூறுக்கெல்லாம் போதும், இதோட நிறுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விதமாக வெளியிடுற விதமாக ஒரு வீடியோ வெளியாகிருக்கு சுபாஷினி சைடில் இருந்து. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, கவினுக்கும் எனக்கும் உண்டான உறவு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதை யாரும் வெளியில் பேசி கொச்சைப்படுத்த வேண்டாம். ஆமாம், நான் கவினை உண்மையாக காதலித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டிருக்காங்க. சரி, அப்போ காதலிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் சொல்லிட்டு இருந்தாங்களே, உங்கள்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இல்லை நான் கவினை காதலிக்கலாம், அவன் தான் நீ ஒரு தடவை பட்சமாக காதலிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்ட்டு கேட்ட கேள்விகளுக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விசாரணையில் கூட கேட்ட கேள்விக்கு இந்த பதில் சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், கவின் கொஞ்சம் கரியரில் ரொம்ப முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ வீட்டில் காதலை சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னே 2 பேருமே முடிவு எடுத்திருந்தோம். 2 பேரோடைய லைஃப்பும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதனால் நான் எங்கள் அப்பாட்ட நான் கவினை காதலிக்கலை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அப்படின்ட்டு சுபாஷினி சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிறந்த முட்டு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தோணுது. இருந்தாலும் அவங்களுடைய ஃபீலிங்ஸுக்கும் நம்ம மதிப்பு கொடுப்போங்க. அப்புறம் 3ஆவதாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட்டு, இதுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கவின் அவங்களுடைய தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் கொண்டு வர சொன்னேன். அதனால தான் கொண்டு வந்தாங்க தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு கொண்டு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மாட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் என்னுடைய தம்பி கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரியான சம்பவம் நடந்துச்சு. இதுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ச்சு திட்டவட்டமாக மறுத்துருக்குறாங்க. அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு காவல்துறையினுடைய குடும்பம், காவல்துறை மைண்டு எப்படிலாம் யோசிக்கும் அப்படிங்கிறது இந்த விஷயத்துலேருந்து தெரியும்னு நினைக்கிறேன்.
ஏதோ எழுதி கொடுத்து பேச வைக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஓகே, அவங்க மனசில் இருந்து பேசினாலும் ஓகே. ஆனால் எனக்கு பார்க்க ஏதோ எழுதி கொடுத்து பேச வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீ லவுட் ஸ்பீக்கர் அவங்க மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. என்னுடைய ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இதை யாரும் பெரிதுபடுத்தாதீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி முடித்தாங்க. எப்படி பெரிதுபடுத்தாமல் இருக்க முடியும்? ஒரு உயிர் போயிடுச்சு. இதே உயிர் உங்கள் ஃபேமிலியிலேருந்து போயிருந்தா நீங்கள் பெரிதுபடுத்தாமல் விட்டுருப்பீங்களான்னு சொன்னீங்கன்னா பெரிதுபடுத்தாமல் எல்லாருமே விட்டுருவாங்க. எல்லா மீடியாவும் சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு 21 வயது இளைஞர், சோஷியல் மீடியாலாம் இருக்குது, எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நம்ம போயிட்டுருக்கோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏஐலெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படின்னு இருக்கும்போது ஒரு 21 வயது தான் ஆகுது. தன்னுடைய கரியரே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, தன்னுடைய வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணல. அதுக்குள்ளே கண்டிப்பாக இப்படி வெட்டுனா, இப்படி செஞ்சால் கரியரவே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளாகவே ஒட்டுமொத்த கரியரும் அங்கே முடிஞ்சு போச்சு. அந்த 21 வயசு பையனுடைய வாழ்க்கையும் போச்சு, ஜாதியால். அந்த கவின் அப்படிங்கிற ஒரு நல்ல பையனுடைய வாழ்க்கையும் போச்சு, அந்த குடும்பங்களுடைய வாழ்க்கையும் போச்சு. அந்த பெற்றோர்கள்லாம் எவ்வளோ இன்னும் ஆண்டாண்டு காலங்களுக்கும் அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பிள்ளையை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும், இப்படி போயிட்டானே அப்படின்ட்டு. அங்கே நடானா கொலை பண்ணவனுடைய குடும்பமும் சேர்ந்து இப்போ ஜெயிலுக்கு போகிற நிலைமையில வந்துருச்சு எல்லாமே. அவங்க அப்பா அம்மையும் கைது பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் கவின் தந்தையுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. அவங்க அப்பா அம்மாவை கைது பண்ணுங்க, தந்தையை கைது பண்ணிட்டீங்க, தாயும் கைது பண்ணுங்க, நான் உடனடியாக பாடியை போட்டுக்கிறேன். உடனடியாக எந்த நிபந்தனையும் கிடையாது. ஒரே கோரிக்கை தான். ஒரே கோரிக்கை, 2 பேரையும் கைது பண்ணணும். ஒருத்தரை கைது பண்ணிட்டீங்களா, இன்னொருத்தரையும் கைது பண்ணுங்க. இன்னொருத்தரை கைது பண்ண முடியாது, காவல்துறை சொல்கிறாங்க. ஆதாரம் இல்லை, போதிய ஆதாரம் இல்லை காரணத்தினால தாயை கைது செய்ய முடியாது. தாயும் ஒரு காரணம் அப்படின்ட்டு கவினுடைய டேடி நிற்கிறாரு. 5 நாட்கள் ஆகுது. கிட்டத்தட்ட 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்துச்சு. இப்போ 31, கிட்டத்தட்ட 5 நாட்கள். இன்னைக்கு வரைக்கும் பாடியை கையில் வாங்கலை. 5 நாட்களாக போராட்டம் வெவ்வேறு இடங்களில் நடத்திட்டு இருக்கிறாங்க, குடும்பத்தோடு சேர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர் கவினுடைய தந்தை பேசின ஒரு வீடியோங்க சொல்கிறாங்க, இவங்க பதவியில் இருக்கிறாங்க, பவரில் இருக்கிறாங்க, பணம் இருக்குது, ஸோ ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. இதை வழக்கு உடனடியாக சிபிஐக்கு மாற்றணும். காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை மேலே நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை வேண்டாம். ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுடைய மகனே இந்த மாதிரியான தவறை செஞ்சுருக்கான். இவங்க பதவியில், உயர் பதவியில் இருக்கிறவங்க அழகாக தப்பிச்சிருவாங்க, ஈஸியாக கேஸை மாற்றிடுவாங்க, ஈஸியாக கேஸை குழப்பிடுவாங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம், வழக்கை சிபிஐக்கு மாற்றிடுங்க அப்படிங்கிறது கவின் தந்தையுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. இன்னொன்று, இந்த கொலை நடந்தது ஒரு 27ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் கவினை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிய வருதுங்க. ஒரு காவல் ஆய்வாளர், பாளையங்கோட்டையோட காவல் ஆய்வாளர் கவின் அவர்களை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறது அப்படிங்கிறது 26ஆம் தேதி கவின் சொன்னதா அவருடைய தந்தை சொல்கிறாரு. 27ஆம் தேதி கவின் உயிரிழந்திருக்கிறாரு. கவின் அவருடைய தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷினி வேலை பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷினி தான் கால் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தூத்துக்குடியில் தான் வச்சு பார்த்துருக்குறாங்க. அடுத்ததான் திருநெல்வேலி போகலாம், சுபாஷினி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல அக்காவை எதர்ச்சியாக பார்க்க வந்திருந்த சுஜித் அப்படின்னா அவங்க கதை கட்டுறாங்க. அக்காவை எதர்ச்சியாக பார்க்க வந்தாராம். அப்போது கவினை கூட்டிகிட்டு போய் பாளையங்கோட்டை ரோட்டில் வச்சு வெட்டி கொண்டுட்டாராம். அப்படி தான் கதை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதர்ச்சியாக அக்காவை பார்க்க வந்தவர் கத்தி எடுத்துட்டு வந்தார். சொல்லுங்கள், கவின் வர்றது முன்னாடி அவங்க ஃபேமிலிக்கும் அந்த சுஜித் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதை சொன்னது சுபாஷினியாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளுக்கு எப்போ தான் தமிழ்நாட்டில் ஒரு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை படங்கள் எடுத்தாலும் சரி, எத்தனை பாட்டு எழுதினாலும் சரி, எத்தனை கவிதை எழுதினாலும் சரி, எத்தனை கட்டுரை எழுதினாலும் சரி, இந்த மாதிரி ஜாதி அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு அதிகபட்ச தண்டனை, குறைந்தபட்ச தண்டனையே அதிகபட்ச தண்டனையாக, உயர் தண்டனையாக வழங்கப்பட வேண்டும். அந்த தண்டனை கடுமையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கோரிக்கை. அப்போனா தான் இந்த மாதிரியான கொலைகள் நடக்காமல் இருக்கும், உயிர் போகாமல் இருக்கும், அப்பாவிகளுடைய உயிர் போகாமல் இருக்கும், அரசுக்கும் எந்த களங்கமும் வராமல் இருக்கும். இதுக்கான ஒரே வழி, ஆணவ படுகொலைக்கு எதிராக கடுமையான சட்டத்தை அரசு ஏற்ற வேண்டும். ஒன்றிய அரசிட்ட போய் கெஞ்சி பார்த்தாச்சு, சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுகிடலை. மாநில அரசுகளும் கண்டுகிடலை. இப்போ ஒரு மிகப்பெரிய கொலையும் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு மிக பெருசாக சோசியல் மீடியா இருக்கிறதுனால மிக பெருசாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. ஸோ இந்த இஷ்யூ மூலமாவது கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், கடுமையான தண்டனை சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கை. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் ஜஸ்டிஸ் ஃபார் கவின் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சுங்க. அது கூடவே சேர்த்து ட்ரெண்டான இன்னொரு விஷயம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விசாரணையில் கவினுடைய காதலி சுபாஷினி சொல்லிட்டாங்களாம், கவினை நான் காதலிக்கலை, கவினை நான் ஒருதலை பட்சமாக தான் காதலிச்சான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியிட்டாங்க.
அந்த நியூஸை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ட்ரெண்டு. என்ன பாட்டு, இந்த கொடி படத்தில் ஒரு பாட்டு வரும் பார்த்துருக்கீங்களா? உருமுவேங்க ஒரு மான் முட்டி தோத்தேனடி, உசுர கூட தர யோசிக்க மாட்டேனடி. அந்த பாட்டை போட்டு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக செம்ம ட்ரெண்டு. எப்படி ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய நண்பர்கள் காரணங்க. நண்பர்கள் இல்லை சுபாஷினி இப்படி ஒரு பொய்யான தகவல் சொல்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு சொல்கிறாங்க, குடும்பத்தோட இன்ஃப்ளூயன்ஸால் சொல்கிறாங்க. ஆனால் சுபாஷினியும் கவினும் கடந்த 7 வருடங்களாக சின்சியராக லவ் பண்ணது உண்மை 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 அப்படின்னு தான் அவங்களுடைய நண்பர்கள் சொல்லி, அவங்க ஒன்றா சேர்ந்து கேக் வெட்டின வீடியோ, செலிப்ரேஷன் பண்ண வீடியோ, நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ, தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ, அவங்க ஒன்றா ட்ராவல் பண்ண வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கவினுடைய கடைசி தருணங்கள் அப்படின்னு போட்டு நண்பர்கள்லாம் வீடியோஸை கொடுத்துட்டாங்க மீடியாவுக்கு. மீடியா அதை ஸ்ப்ரெட் பண்ண இன்ஸ்டாகிராமில் இது ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சு. கடைசி தருணங்கள் போட்டு லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபுள் அப்படிலாம் போட்டு நிறைய தத்துவங்களோட கவிதைகளோட நிறைய ரீல்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு இன்ஸ்டாகிராமில். இன்ஸ்டாவை திறந்தாலே இப்போ கவின் தான் வராருங்க. அதாவது இந்த கையெல்லாம் அறுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே ரத்தம் தான் வரப்போகுது. அதில் ஜாதி, இந்த ஜாதிக்கு இந்த ரத்தம், இந்த ஜாதிக்கு இந்த ரத்தம், இந்த ஜாதிக்கு இத்தனை எலும்பு இருக்குது. மனுஷனுடைய உடம்புல 206 எலும்பு தான். இந்த ஜாதிக்கு மட்டும் 215 எலும்பு இருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு எலும்பு பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஸோ அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாருடைய குறிக்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கொஞ்சம் பேர் மீண்டு வந்துட்டாங்கங்க. எங்களுக்கு ஜாதிலாம் வேண்டாம், அப்படியே இருந்தாலும் நாங்கள் சுயப்பற்றோடு இருந்துக்கிறோம், அது மூலமாக எந்த கலவரமும் எந்த ஒரு கொலையும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை ஜாதியே வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொலை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த கொலை பண்ணுறவங்களுக்காண்டி மட்டும்தான் ஆணவ படுகொலைக்கான எதிரான சட்டத்தை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆயிடுச்சே, இன்றைக்கி கண்டிப்பாக நீதி கிடச்சிரும் அப்படின்ட்டு. அது கிடையாதுங்க. ஒவ்வொரு நியூஸ் சேனல், ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு விதமாக நியூஸ் போட்டுட்ருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பணத்துக்காக போடுவாங்க, இன்னொருத்தர் பப்ளிசிட்டிக்காண்டி போடுவாங்க, இன்னொருத்தவங்க உண்மையே போடுவாங்க, இன்னொருத்தவங்க அவங்களுக்கு எதிராக சப்போர்ட் பண்ணிட்டு பொய்யே போடுவாங்க. இதுதான் மீடியாவுடைய நிலைமை. ஒரு மீடியா பேசினா எனக்கு நல்லா தெரியும் எந்தெந்த விஷயங்களை எப்படி மீடியாஸ் கொண்டு போவாங்க, எப்படி கொண்டு போனால் எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, எப்படி பேசினா மக்களுக்கு எப்படி அது புரியும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு பேசிகிட்டு இருப்பாங்க சில மீடியாக்கள். அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக மூவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணால் அது இன்ஸ்டாகிராம் வரைக்கும் போய் ட்ரெண்ட் ஆகும், யூடியூப்பில் பேசினா கூட, அப்படிங்கிறதும் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்து பேசி கண்டென்ட்டாக மட்டும் போஸ்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இந்த விஷயம் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும், இது மூலமாக எந்த விதமான தவறுகளும் நடக்கக்கூடாது, இதுதான் அந்த தவறு தான் லாஸ்ட்டாக இருக்கணும், சாதி அப்படிங்கிற ஒரு சாயத்திலிருந்து மக்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறது நோக்கத்துக்காண்டி பண்ணுற சேனல்ஸும் இருக்கிறாங்க. பொது நோக்கத்துக்காக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, சமூக நோக்கத்துக்காக பண்ணுறவங்களும் இருக்காங்க, பணத்துக்காக பண்ணுறவங்களும் இருக்காங்க, பொய்யை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவே நியூஸ் சேனல் நடத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க. அதை யாரும் மறுக்கவும் முடியாது. ஸோ எப்படியோ மீடியாவுடைய சப்போர்ட்டால் கவிஞருடைய தந்தை இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கிறாங்க. 5 நாட்கள் ஆயிடுச்சு, பாடியை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய போராட்டத்திற்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த மாதிரியான ஆணவ படுகொலைக்கு எதிராக என்ன சட்டத்தை ஏற்றினால் இந்த மாதிரியான படுகொலைகள் நிகழாமல் இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்ன சொல்லனே தெரியலங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது கூட எனக்கு தோணலைங்க. ஓகேங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.